நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டேஸ்டான கொரியாண்டர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நார்மல் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடித்தவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2, கறி லீஃப் கருவேப்பிலை 10, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சால்ட், கறி லீஃப், க்ரீன் சில்லி 2 எடுத்துருக்கோம். இது ஸ்பைசஸ் நிறையா சேர்க்குறவங்க இன்னும் கூட எடுத்துக்கலாம். கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துருக்கதை இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஏற்றுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டினா மசால் ஒரு சைடும் மாவு ஒரு பக்கமாகவும் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. இந்த சப்பாத்தி நார்மல் சப்பாத்தியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துருக்குங்க. மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பரத்துற கட்டையில் மாவு தடவிட்டு அதில் இந்த உருண்டையை வச்சு நம்ம சப்பாத்தி பரத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஷேப் வேணுன்னா கூட அந்த ஷேப்பர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். இதில் தோசை தவா வச்சுட்டு அது ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றுருங்க. அப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை தவா ஹீட் ஆனோடனே அதில் இந்த சப்பாத்தி வச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒன் சைடு குக் ஆனோடனே அதை டர்ன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக க்ரீனிஷாக 2 சைடுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்.